ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனாக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி சத்யா வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காண்டி, அதுவும் அந்த சிட்டி கூட அவனால தானே நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு இருமா நான் வரேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும் ரவியும் வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு தெரியாம விஜயா வர ஒவ்வொருத்தரையா போய் கேட்டுட்டு இருக்காங்க. ரவி கிட்ட போய் கேட்குறாங்க. ரவி பேசிட்டு இருக்கும்போதே ஸ்ருதி வந்து அவன் குளிக்கிறானா இல்ல நான் போய் குளிக்கணுமான்னு கேளுங்க அப்படின்னோடனே, எனக்கு டைம் ஆயிடுச்சுமா நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவி போயிடுறாரு. இப்போ ஸ்ருதி கிட்ட வந்து விஜயா கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னோடனே, இப்போ ஸ்ருதி என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லையே, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்போ அண்ணாமலை கிட்ட வந்து விஜய் இவ என்னங்க சொல்லிட்டு போறா அப்படின்னோடனே, இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களால தான் இனிமே பிரச்சனை வந்தா வரணும்னு சொல்லிட்டு போறா அப்படின்னோனே, அப்படியா சொல்றா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வீட்டுக்கு போய் அவங்க தம்பிய போய் திட்டுறாங்க. அவங்க தம்பி வந்து அப்படியே ரொம்ப நல்ல பையன் மாரி, ஆனா ஓவரா பேசுறாரு. இந்த மாரி இந்த எட்டுக்கெட்டு வீட்லலாம் என்னால இருக்க முடியாது. இப்போ நீ வந்து அவர கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுற? உன் புருஷன் வந்து உன்னை எப்படி வச்சுக்கிறான்னோனே, என்னடா இப்படியெல்லாம் பேசுறன்னோனே, அவர் தான் என்ன அடிச்சுட்டார்ல. இனிமே நானா அவர மாமான்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு சீதாவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அதுக்கெல்லாம் எனக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்கு நான் வேலைக்கு போணும். நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்யா பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. என்னமோ இவன் இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயி அவங்க மனோஜ் வந்து இந்த மாரி ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து அவரு வசீகரன் வந்துடுறாரு. டேய் அவன் வந்திருக்கான்டின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து அவரே உள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து காசு கேட்குறாரு. ரோஹிணி என்கிட்ட இல்லன்னோனே, என்னோட பணப்பெட்டியே நீதான். நீ இன்னும் எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா நீ தந்துட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த இதோட ஓனர் வந்துடுறாங்க. வந்து இப்ப ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. இங்க ஜென்ட்ஸ் அலவுட் இல்லல்ல. நீ ஏன் அவர உள்ள வச்சு பேசிட்டு இருக்கனோனே, சாரி மேடம் இனிமே இப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்புறமா 2 நாள்ல நான் தரேன் போங்கன்னு சொல்லி அவர அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் ரோஹிணி வந்து அவங்க அந்த மேடம் வந்தனால அவங்ககிட்ட போய் பேச போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சத்யா வந்து சிட்டிய கூட்டிட்டு போய் முத்துக்கிட்ட போய் என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு, அந்த ஷெட்டுக்கு வராங்க. வந்து சத்யா வந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து முத்து முன்னாடி வைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, முத்து வீட்ல வந்து இந்த மாரி உங்கள்ட்ட காசு எடுத்தவங்கள வந்து போலீஸ் பிடிச்சுட்டாங்க. ஃபோன் பண்ணி காச வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் நான் வாங்கிட்டு வந்தேன்னோனே, எங்கடா அவன வந்து என் முன்னாடி வந்து நிக்க சொல்லிட்டேன். செருப்பால அவன 2 அடி அடிக்கணும் அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. அவன்லாம் யாருன்னு தெரியலங்கிற மாரி முத்து சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.